எல்லாருக்கும் வணக்கம். கெத்தனார் மலையாள படத்தோட ட்ரெய்லர் இப்போ எல்லா இடத்துலயும் ஒரு பெரிய பேச்சா இருக்கு. சோஷியல் மீடியா முழுக்கவே இத பத்தி தான் பேச்சு. அப்படி அந்த ட்ரெய்லர்ல என்னதான் இருக்கு? வாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற கதைகளை நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த ட்ரெய்லரோட சுவாரஸ்யமே இதுதான். தென்னிந்தியாவோட ரெண்டு வேற வேற காலகட்ட கதைகளை ஒன்னா கோர்த்திருக்காங்க. ஒன்னு புராணம், இன்னொன்னு வரலாறு. இது ரெண்டுக்கும் எப்படி சம்மந்தம் இருக்க முடியும்? சரி, வாங்க இந்த புதிர நாம அவிழ்க்கலாம். சரி, முதல்ல நாம பார்க்க போறது இந்த படத்தோட ஹீரோ கத்தனார். இவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இவர் யாரு? உண்மையிலேயே வாழ்ந்தவரா இல்ல வெறும் கதைதானா? வாங்க பார்க்கலாம். கத்தனாருங்கிறது ஒரு வரலாற்று பாத்திரம்னு சொல்றதை விட ஒரு புராண நாயகன்னு சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். அதாவது கேரளாவோட செவிவழி கதைகள்ல 1000 வருஷமா சொல்லப்பட்டு வர்ற ஒரு கேரக்டர். இவர் மாந்திரீகத்திலயும் சூனியத்திலயும் பெரிய ஆள்னு மக்கள் நம்புறாங்க. அவரோட சக்திகளை பாருங்களே, அமானுஷ்ய ஆவிகளை கட்டுப்படுத்துறது, ஏழைங்களுக்காக பண மரத்தையே வளைக்கிறது, பெரிய பெரிய மன்றவாதிகளை ஜெயிக்கிறதுன்னு. இவர் ஒரு சாதாரண பாதிரியார் கிடையாது. தன்னோட சக்திகளை எல்லாம் நல்லதுக்காக பயன்படுத்தி மக்களை காப்பாத்தின ஒரு பாதுகாவலரா இருந்திருக்காரு. கத்தனார் கதைகள்ல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம்னா அது யக்ஷிதான். கேரள நாட்டுப்புற கதைகள்ல யக்ஷினா ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த பெண் ஆவி. அந்த யக்ஷியையே கத்தனார் தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்ததா சொல்றாங்க. இதுதான் அவரோட மிகப்பெரிய சக்தியா பார்க்கப்படுது. சரி, கத்தனாருங்கிறது ஒரு புராண கதை. இப்போ நம்ம பார்க்க போறது நிஜமான வரலாறு. ட்ரெய்லர்ல காட்டுற இன்னொரு முக்கியமான விஷயம் காந்தலூர் சாலை. இது வெறும் கதை இல்ல, இதுக்கு வரலாற்று ஆதாரங்கள் இருக்கு. காந்தலூர் சாலைக்கு 2 முகம் இருந்துச்சு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அது கலை, அறிவியல், மருத்துவம், கலரி மாதிரியான தற்காப்பு கலைகள்னு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கிற ஒரு பெரிய யூனிவர்சிட்டி. ஆனா இன்னொரு பக்கம் அது ஒரு ரகசிய விஷ ஆராய்ச்சி மையம். அங்க படுகொலையாளர்களுக்கு பயிற்சி கொடுத்து மத்த ராஜ்யங்களுக்கு எதிரா சதி செஞ்சிருக்காங்க. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அந்த பள்ளிக்கு பேரு காந்தலூர் சாலை. காந்தள்ங்கிறது ஒரு பூவோட பேரு. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அதுல கொடிய விஷம் இருக்கு. அந்த பேரே அது என்ன மாதிரியான இடம்னு சொல்லாம சொல்லுது பாத்தீங்களா? சரி, இவ்ளோ பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கல்வி நிறுவனத்தை சோழர்கள் மாதிரி ஒரு மாபெரும் பேரரசு ஏன் தாக்கணும்? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு. இந்த சண்டைக்கே ஒரு பர்சனல் டச் இருக்கு. அதாவது சோழ பட்டத்தை இளவரசர் ஆதித்ய கரிகாலன் கொல்லப்படுறார், அதுவும் விஷம் வச்சு. அந்த கொலையாளிகளோட தடம் காந்தலூர் சாலை வரைக்கும் போகுது. சோழர்கள் அனுப்புன தூதரையும் அவங்க அவமானப்படுத்தி கைது செஞ்சுடுறாங்க. இதுக்கப்புறம்தான் புதிய பேரரசரான ராஜராஜ சோழன் அந்த பள்ளிய மொத்தமா அழிக்கணும்னு முடிவு பண்ணி தன்னோட முதல் படையெடுப்பையே அங்கிருந்து தொடங்குறார். இந்த வெற்றி ராஜராஜ சோழனுக்கு எவ்வளவு முக்கியம்னா, அவரோட பட்டப்பெயர்கள்ல ஒன்னாவே அது சேர்த்துக்கிட்டார். காந்தலூர் சாலை கல மறுத்தருளி, அதாவது காந்தலூர் சாலையின் வலிமையை அழித்தவன் அப்படின்னு அர்த்தம். பல கல்வெட்டுகள்ல இந்த பட்டப்பேரை நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய வெற்றியா கொண்டாடப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ 2 கதைகளையும் பார்த்துட்டோம். ஒன்னு 9ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்ததா சொல்லப்படுற கத்தனாரோட புராணம். இன்னொன்னு 10ஆம் நூற்றாண்டுல நடந்த காந்தலூர் சாலை அழிப்புங்கிற வரலாறு. இப்போ படம் இந்த 2ஐயும் எப்படி ஒன்னா சேர்க்குதுன்னு பார்க்கலாம். இங்கேதான் விஷயமே இருக்கு. கத்தனார் கதை 9ஆம் நூற்றாண்டு, காந்தலூர் சாலை சம்பவம் 10ஆம் நூற்றாண்டு. ஒன்னு நாட்டுப்புற கதை, இன்னொன்னு சரித்திர ஆதாரம் இருக்கிற உண்மை. இந்த 2க்கும் சம்பந்தமே இல்ல. ஆனா இந்த படம் இது 2ஐயும் ஒன்னா இணைச்சு, ஒருவேளை கத்தனார் அந்த காலகட்டத்துல அங்க இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான கற்பனையை நம்ம முன்னாடி வைக்குது. உண்மையையும் கற்பனையையும் இப்படி ஒன்னா சேர்க்கறது மூலமா சரித்திரத்துல நடந்த ஒரு பெரிய சம்பவத்தை பத்தி இந்த படம் என்ன புதுசா சொல்ல போகுது? மாந்திரீகமோ சரித்திரமோ ஒன்னா சேரும்போது நமக்கு தெரிஞ்ச வரலாறு எப்படி மாறப்போகுது? இதெல்லாம் தான் இந்த ட்ரெய்லர் நம்ம மனசுல எழுப்புற பெரிய கேள்வி. இதுக்கான பதில நம்ம படத்துல தான் பார்க்கணும்.